ஸ்டால் போட்டிருக்காங்க. தோட்டக்கலை பண்ணையிலேருந்து மலைப்பயிர் துறை அவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றி தான் இப்போ நேர்காணலுக்காண்டி நம்ம போயிருக்கோம். இப்போ நேராக போய் நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டாஃப்பை பற்றி ஒன்று கேட்டுக்கலாம். சார் உங்கள் பேருங்க சார், பேர் சொல்லுங்கள் சார். சந்தோஷ். கிணத்துக்கடை வட்டாரம். ஓகே ஓகே. இது என்ன பட்டர்ஃப்ளை? இது தேனியா? ஓ தேனி. இது எதனால் செஞ்சுருக்கீங்க? நறுமண பயிர்கள் மூலம் தேனி செஞ்சுருக்கீங்க. இதனால் என்ன பயன்? இது வந்து தேனீகள் வந்து நம்மளுடைய மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கியத்துவங்க. பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்கிறது, பழத்தில் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறதுங்க. ஓகே ஓகே. இது என்ன, இதுக்கு என்ன, இது என்னது? மரகத புறாங்க சார். மரகத புறா. இதனால என்ன மக்களுக்கு என்ன பயன்? வந்து நம்மளுடைய ஸ்டேட்டோடைய போர்டு, அப்புறம் வந்து ஸ்டேட்டோடைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய வரையாடு. இது என்ன மிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எள்ளு வச்சிருக்கிறாங்க. எள்ளு ஏலக்காய் இருக்குது, சோம்பு இருக்குதுங்க, லவங்கப்பட்டை இருக்குதுங்க சார். சரி, அடுத்து இப்படி வாங்க. அடுத்தது நம்மளுக்கு மாம்பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா மாரகத்தில் நீலம், வங்கனப்பள்ளி, செந்தூரம், இமாம் பசான், பெங்களூரா, கிளிமூக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் இருக்குதுங்க. இந்த மாம்பழம்லாம் உங்களுக்கு பண்ணையில் உள்ளதா இல்லை? நம்ம ஒவ்வொரு பிளாக்களுடைய வந்து நம்ம பண்ணையில் வந்து எடுத்து வரப்பட்டதுங்க. சரி, இந்த பலாப்பழம் எதுக்கு வச்சுருக்கீங்க? பலா வந்து நம்ம உள்ளூர் ரகத்தில் வச்சுருக்குறதுங்க சார். கண்காட்சிகள் மூலமாக நம்மளுக்கு பலா வந்து உள்ளூர் ரகங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி, அப்புறம் வந்து பொரியல் பத்தை, கத்தரி, மிளகாய், வெண்டை வந்து நம்மளுக்கு தேஜா ரகங்க. பாகல்ல மாயா, பச்சை வரி பொடலை, பீர்க்கனில் சோரட்டு, வெள்ளரி வெஞ்சி, அப்புறம் வந்து கறிப்பலாங்க உள்ளூர் ரகத்தில் வச்சுருக்கிறோம். அரசாணிக்காயில் வந்து நாகரிச்சுனா, அப்புறம் நம்மளுக்கு நாட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய முள்ளங்கி விதை இருக்குது. இது வந்து நீங்களே உங்கள் பண்ணையிலேருந்து எடுக்கிறதா? பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க. நாட்டு ரகத்தில் வெண்டைங்க, அப்புறம் நம்மளுக்கு பாரம்பரிய காய்கறிகளில் புழுவை சுரை, குட்டை பீர்க்கன், சிறகவரை, அப்புறம் கருப்பு கத்திரிங்க, மொச்சை அவரை நாடு, அப்புறம் ஜாதி பத்திரி, கொக்கோ பீன்ஸ், ஜாதிக்காயில் விஸ்வஸ்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் இருக்குதுங்க. கொக்கோ மதிப்புல பொறுத்தவரையும் கொக்கோ மதிப்பு பொருட்களில் நம்மளுக்கு கொக்கோ பவுடருங்க. கொக்கோ பவுட்ரு. இது கொக்கோ பவுடர் நீங்களே தயார் பண்ணி கொடுக்குறதா இல்லை? சரி, இது வந்து நம்ம பண்ணையில் நம்ம ஆலியார் பண்ணையிலேருந்து வந்ததுங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூஸ் ஐட்டம்ஸுங்க. அப்புறம் மண்புழு உரங்க, தென்னை நார் கழிவுல மூலமாக செய்யப்பட்ட தென்னை நார் கழிவு மூலமாக செய்யப்பட்ட தென்னை நார் கட்டிங்க. அடுத்தது மண்புழு உரங்க. அடுத்து வேப்பெண்ணெய் கரைசல். வேப்பெண்ணெய் எதுக்குங்க? இது வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து மெயினாக வந்து வெள்ளை தாக்குதல் இருக்கு இல்லைங்க, அது கட்டுப்படுத்த மெயினாக உதவுங்க. ஓ, வெள்ளை தாக்குதலுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்? வேப்பெண்ணெய் வந்து நம்மளுக்கு அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ண தேவைங்க சார். வேப்பெண்ணெய் கூட இந்த ஸ்டிக்கிங் ஏஜென்ட் ஒன்று இருக்குதுங்க, டீபால் இல்லைன்னா சாம்பிள், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வந்து கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து வெள்ளையி தாக்குதல் ஏற்படுங்க. இந்த மாதிரி தென்னையில் ரூகோஸ் வெள்ளையி தாக்குதல் ஏற்படும் பொழுது கரும்பூசானத்தை நம்ம கட்டுப்படுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு கரைசல், மைதா மாவு கரைசல் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் மெயினாக யூஸ் பண்ணலாங்க. வேப்பெண்ணெய் கரைசலில் நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஓகே, உங்களோட எல்லா உங்களோட விரிவான விளக்கத்துக்கு வந்து அருமை, நல்லா பேசுகிறீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.